Hello friends, welcome back to my channel. 30 days basic English grammar oda day 3 video தான் friends இன்னைக்கு பார்க்க போறோம். So parts of speech oda third type தான் பார்க்க போறோம். pronoun அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா இதோட தமிழ் மீனிங் பிரதிபெயர் ஆர் சுட்டுப்பெயர் அப்படினு சொல்லுவோம். அதாவது நவுனுக்கு பதிலா நாம யூஸ் பண்றதா தான் வந்து பாத்தீங்கன்னா pronoun அப்படினு சொல்லுவோம். இதோட டெஃபினிஷன் பாருங்க. A word which is used instead of a noun is called pronoun. ஓகேங்களா? ஒரு நவுனுக்கு பதிலா நம்ம வந்து யூஸ் பண்றதா தான் வந்து pronoun அப்படினு சொல்றோம். எக்ஸாம்பிள் I, we, you, he, she, it, my, they, is, her இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். ஸோ இதோட டைப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் ப்ரோனவுன், பொசசிவ் ப்ரோனவுன், நியூமரல் ப்ரோனவுன், compound relative pronoun, exclamatory pronoun, emphatic pronoun, reflexive pronoun, demonstrative pronoun, indefinite pronoun, distributive pronoun, interrogative pronoun, relative pronoun, reciprocal pronoun. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் டைப் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச வரைக்கும் ஒரு 13 டைப்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதோட தனித்தனியாக எக்ஸாம்பிள்ஸோடு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா பர்சனல் ப்ரோனவுன். பர்சனல் ப்ரோனவுன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஆல் 3 persons இஸ் நோன் ஆஸ் பர்சனல் ப்ரோனவுன். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ, வி, யூ, இ, ஷி, இட், தே. ஓகேங்களா? ஸோ 3 persons வந்து இங்கே வந்து சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் பர்சன்னா என்ன, செகண்ட் பர்சன்னா என்ன, தேர்ட் பர்சன்னா என்னன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன்னா ஐ, வி, நான், நாங்கள் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் பர்சனில் வரும். செகண்ட் பர்சனில் வந்து பார்த்திங்கன்னா யூ, நீ, நீங்கள், சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுமே வந்து செகண்ட் பர்சனில் யூ அப்படின்றது தான் வரும். தேர்ட் பர்சனில் பார்த்திங்கன்னா இ, ஷி, இட், தே. ஓகேங்களா? அவள், அவன், அது, அவர்கள், இது வரை மூணாவது பர்சனை சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இ, ஷி, இட், தே, தேர்ட் பர்சன். ஓகேங்களா? ஸோ இந்த 3 personsம் யூஸ் பண்ணி எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஐ ஹாவ் எ கார், வி ஹாவ் எ கார், யூ ஆர் பியூட்டிஃபுல், ஷீ இஸ் கிளவர், இஸ் எ டீச்சர், தே பிளேட் வெல், இட் இஸ் வெரி டேஞ்சரஸ். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 personsக்கும் எக்ஸாம்பிள்ஸ் ஓனாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டைப் பார்க்கலாம். பொசசிவ் ப்ரொனவுன். ஸோ பொசசிவ் ப்ரொனவுன் அப்படின்னா என்னென்னா இட் இஸ் யூஸ்டு டு எக்ஸ்ப்ரெஸ் பொசிஷன். ஓகேங்களா? ஸோ மை, மைன், இஸ், ஆர், இட்ஸ், இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய இருக்குது வேர்ட்ஸு. ஸோ இதெல்லாம் தான் வந்து பொசசிவ் ப்ரொனவுனுக்கான எக்ஸாம்பிள்ஸ். ஓகேங்களா? எனது, உனது அந்த மாதிரி சொல்கிறது. ஓகேங்களா? திஸ் இஸ் மை பென், இது என்னுடைய பேனா. ஷீ இஸ் நைஸ் கேர்ள், ஐ லைக் ஹர். ஓகேங்களா? திஸ் இஸ் ஆர் நியூ ஹவுஸ். ஓகேங்களா? ஸோ நீங்களும் எக்ஸாம்பிள்ஸ் வந்து இந்த வேர்ட்ஸ்க்கெலாம் வச்சு ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன் நியூமரல் ப்ரோனவுன். நியூமரல் ப்ரோனவுன் அப்படின்னா விச் இண்டிகேட்ஸ் கார்டினல் அண்ட் ஆர்டினல் நம்பர். ஸோ கார்டினல் அண்ட் ஆர்டினல் நம்பர்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்டினல் நம்பர்னால் கவுண்டிங் நம்பர்ஸை சொல்கிறது. ஆர்டினல் நம்பர்னால் ஆர்டர் ஆர் பொசிஷன் ஆஃப் நம்பர் சொல்கிறது. ஓகேங்களா? பொசிஷன். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 எக்ஸெட்ரா. 10 இஸ் மை ரோல் நம்பர், ஃபர்ஸ்ட் 10 boys obtain 95 marks. ஸோ இந்த மாதிரியான தான் வந்து பார்த்திங்கன்னா நியூமரல் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு டைப் வந்து பார்த்திங்கன்னா compound relative pronoun. compound relative pronoun pronoun formed by adding ever, so, or, so, ever, to, which and are called compound relative pronoun. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். whatever, however, whoever இந்த மாதிரியெல்லாம். ஓகேங்களா? whichever shoes are comfortable, wear whichever shoes are comfortable, take whatever you want. ஸோ ஓகேங்களா? இந்த மாதிரி வேர்ட்ஸ் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எக்ஸ்க்ளமேட்டரி ப்ரோனவுன். எக்ஸ்க்ளமேட்டரி ப்ரோனவுன்னா இட் இஸ் யூஸ்டு டு ஷோ எக்ஸ்க்ளமேஷன். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்க்ளமேஷனோட நம்ம சொல்கிறது தான் வந்து எக்ஸ்க்ளமேட்டரி ப்ரோனவுன். வாட், ஹவ் இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வாட் அ நைஸ் கேட்ச் இட் வாஸ், ஹவு பியூட்டிஃபுல் இட் இஸ். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்க்ளமேஷனோட சொல்கிறது. ரிஃப்ளெக்சிவ் pronoun. So reflexive pronoun na it is used to reflect the action of the subject. ஓகேங்களா? எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். myself, yourself, ourself, itself, etc. ஓகேங்களா? ஸோ I enjoyed myself,
I enjoyed myself. You deceived yourself. ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து சப்ஜெக்டை வந்து அழுத்தி கூற myself அப்படின்ற ப்ரொனவுன் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா. இங்கே சப்ஜெக்டை வந்து நானே அப்படின்றது myself, நானே அப்படின்னு வந்து அழுத்தி கூறுறது. ஓகேங்களா. அதுதான் இது. நெக்ஸ்ட் டைப் வந்து பாருங்கள், எம்பேட்டிக் ப்ரொனவுன். எம்பேட்டிக் ப்ரொனவுன் அப்படின்னா ப்ரொனவுன் இஸ் யூஸ்டு ஃபார் த sake of emphasis is known as emphatic pronoun. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, ஐ myself wrote this letter, the cat itself went away. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஐ myself wrote this letter அப்படின்னா நான் நானாகவே இந்த லெட்டரை வந்து எழுதினேன், அந்த பூனை அதுவாகவே வெளியே போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறது. அதாவது ஸோ இங்கே சப்ஜெக்ட் கூட அந்த ப்ரோனவுன் ஐ வி யூ ஷி இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து மை செல்ஃப், இட் செல்ஃப் அந்த மாதிரி மாறி, அதாவது அதுவாகவே, அவர்களாகவே, அந்த மாதிரி நானாகவே அப்படின்ற மாதிரி மாறி வருது. ஓகேங்களா. இதுதான் வந்து எம்பேட்டிக் ப்ரோனவுன். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது. ஸோ ரிமைனிங் டைப்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Day 4 வீடியோவில். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.